என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா? உங்களை போன்ற பெண்கள் வேதத்தில் பல இடங்களிலும் எப்படி வாழ்ந்தார்கள் என்று வேதம் பல சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறது. நாம் அந்த சரித்திரத்தில் ஒரு சிலவற்றைத்தான் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். உங்களோடு கூட தொடர்ந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய சிநேகிதிகள், உங்களுக்கு அருமையான பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு இந்த செய்திகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற ஒரு விசேஷ பாத்திரம் மோசேயின் தாயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த வேத பகுதி துவங்கும் பொழுது சாதாரணமாய் துவங்குகிறது. அந்த பெண்ணின் பெயர் கூட அங்கே சொல்லப்படவில்லை. நீங்கள் கூட வாழ்க்கையில் பெயர் தெரியப்படாத ஒரு பெண்ணாக இருக்கலாம், பெயர் சொல்லப்படாத ஒரு ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களையும் ஆண்டவர் சிறந்த பெண்ணாக, சிறந்த வாழ்க்கை உள்ள, சிறந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகளாக மாற்ற முடியுமே. என் அன்பு வாலிப மகளே, நீ ஒருவராலும் கவனிக்கப்பட முடியாத ஒரு நிலைமையிலும் ஒரு சூழ்நிலையிலும் இருந்தாலும் உன்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். சரி, இன்றைக்கு இந்த மோசேயின் தாயின் வாழ்க்கையிலிருந்து 5 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை விசேஷமாய் மாற்றியது எது? ஒரு தலை சிறந்த தலைவனை இந்த பெண் உலகத்திற்கு கொடுத்தாள். இவள் செய்த பெரிய காரியங்கள் அதிகம் சொல்லப்படவில்லை என்றாலும், இவள் பெற்றெடுத்த குமாரன் இருக்கிறானே, அந்த மகன் முழு தேசத்திற்கும் தலைவனாய் மாறிவிட்டார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறிவிட்டார். சரி, பெண்களாகிய நீங்கள் எதையுமே சாதிக்க முடியவில்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதில் முதல் முயற்சி என்ன தெரியுமா? சரியான தெரிந்தெடுப்பு. வாழ்க்கையிலே ஒரு பெண் சரியாய் தெரிந்தெடுக்கும் பொழுதுதான் எல்லாமே அவளுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கும். உதாரணமாக, ஒருவேளை உங்கள் பெற்றோரை நீங்கள் தெரிந்தெடுக்க முடியாது, ஆண்டவர் தான் அதை தெரிந்தெடுத்து கொடுத்தார். சரி, வளர வளர நீங்கள் ஒரு வாலிப பெண்ணாக மாறுகிற பருவத்தில் தான் இந்த தெரிந்தெடுப்பு உங்களை அதிகமாய் தாக்குகிறது. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாலிப பருவத்தில் எதை தெரிந்தெடுக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. ஏனெனில் அது உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. ஆகவேதான் எதிர்காலத்தை தெரிந்தெடுக்க வேண்டிய அந்த வாலிப வயதிலேயே உங்களுடைய ஒவ்வொரு சிறிய தெரிந்தெடுப்பையும் சரியாய் நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். உடுத்துகிற உடை கண்ணியமாய் தெரிந்தெடுக்க வேண்டும். படிக்க வேண்டிய கல்லூரி சரியாய் தெரிந்தெடுங்கள். ஜெபத்தோடு தெரிந்தெடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு எதிர்காலத்தை தெரிந்தெடுக்கும் பொழுது இந்த மோசேயின் தாயை போல நீங்கள் சரியாய் தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அதை இப்படி வாசித்தால், லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி லேவியின் குமாரரில் ஒருவனை விவாகம் பண்ணினார். இது எதை சொல்லுகிறது? சரியான தேர்ந்தெடுப்பு. அந்த பெண் தேவனை வணங்குகிற, தேவனை நேசிக்கிற, ஊழியம் செய்கிற லேவி குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை தேவ சித்தத்தின்படி அவள் தெரிந்து கொண்டாள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சரியாய் தெரிந்தெடுக்கிறீர்களா? நான் தவறாய் தெரிந்தெடுத்து விட்டேனே, இனிமேல் என்ன செய்வது? திருமணம் ஆகிவிட்டது, பிள்ளைகளும் பிறந்து விட்டது என்று சொல்வீர்கள் என்றால், இப்பொழுதும் நீங்கள் தேவனிடத்தில் வந்து கிருபையை கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். சரி, தெரிந்தெடுப்பு மிக முக்கியம். 2ஆவதாக, அந்த பெண்ணுடைய பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது. ஏனெனில் 2வது வசனம் சொல்கிறது, அவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டாள் என்று சொல்லியிருக்கிறது. எந்த ஒரு தாய்க்குமே தன் பிள்ளை அழகுள்ள பிள்ளை தானே. மற்ற தாய்மாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து விட்ட பொழுது இந்த ஒரு தாய் மாத்திரம் தன் பிள்ளைக்குள் ஏதோ ஒன்றை விசேஷமாய் பார்த்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய கண்கள் தான். உங்கள் கண்கள் மிக அழகானவைகள், ஆனால் உங்கள் கண்கள் காண வேண்டிய காரியங்கள் அது தேவ சித்தப்படி இருந்தால் நலமாயிருக்கும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நன்மையான காரியம் இருக்கிறது. உங்கள் கண்கள் மற்றவர்களுக்குள் இருக்கிற நன்மைகளை பார்க்க பழக வேண்டும். பொதுவாக பெண்களுக்கு என்ன பழக்கம் தெரியுமா? பிறரை குறை சொல்வதுதான் பழக்கம். பெண்களே, நீங்கள் யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் ஒரு குறைவான காரியத்தை பார்ப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, இவர்களுக்குள்
இருக்கிற நிறைவை பார்க்க எனக்கு நீர் பலன் தாரும் என்று கேட்பீர்கள் என்றால், நிறைவான காரியங்களை பார்க்கும் பொழுது வாழ்க்கை இன்பமாய் மாறிவிடும். நீங்கள் ஒருவரை பார்த்து நல்ல காரியங்களை பாராட்டி பாருங்கள், ஒருவரை பார்த்து சிறப்பான காரியங்களை பாராட்டி பாருங்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களோடு நன்றாய் பேசுவார்கள். நீங்கள் பார்க்கிற பார்வையில் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். ஏவாள் பார்த்தார் இல்லையா? ஒரு பழத்தை பார்த்து அதை இச்சித்து அதை பறித்து புசித்து, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த கண்களின் பார்வை. வாலிப மகளே, உன் கண்களின் பார்வையை சற்று கலிக்கம் போட்டு வைத்துக்கொள். தேவையற்றவைகளை பார்க்காதே, வேண்டாதவைகளை பார்க்காதே. நீ அதை பார்த்து பார்த்து தானே அதற்கு அடிமையாய் போனார். இனிமேல் அந்த பார்வையை சற்று மாற்றிவிட்டு உன் கண்களை நல்ல காரியத்தை பார்க்க பழகுவாய் என்றால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தாய் தன் பிள்ளைக்குள் விசேஷமான ஒன்றை பார்த்தார். உங்களில் அநேக தாய்மார்கள் இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள் எதை பார்க்கிறீர்கள் தெரியுமா? பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளையை போல என் பிள்ளை படிக்கவில்லை, அந்த குழந்தையை போல என் குழந்தை அழகாயில்லை, அதை போல என் குழந்தையின் முகம் லட்சணமாயில்லை, அந்த பிள்ளை உயரமாக இருக்குது, என் பிள்ளை உயரம் குறைவாக இருக்குது. இப்படி நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளையை ஒப்பிட்டு 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 பார்க்கிறதுனால்தான் உங்கள் பிள்ளைக்குள் இருக்கிற விசேஷமான காரியங்களை பார்க்க தவறிவிடுகிறீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் பெண் மகளுக்குள் எவ்வளோ விசேஷமான காரியங்கள் இருக்கிறது, உங்கள் ஆண் மகனுக்குள் எவ்வளோ விசேஷமான காரியம் இருக்கிறது. மோசேயின் தாயை போல அந்த விசேஷமானது எது என்பதை நீங்கள் காண பழக வேண்டும். நான் எப்பொழுதும் பெண்கள் கொடுகையில் பேசுவது வழக்கம். அப்பொழுது நான் சொல்வேன், உங்கள் குழந்தை ஒரு வீட்டில் ஒரு டம்ளரையோ ஒரு டேபிளிலோ எப்பொழுதும் தட்டிக்கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ட்ரம்ஸ் வாசிப்பதற்கு வகுப்புக்கு அனுப்புங்கள் என்று நான் சொல்வேன். இதே போல அந்த பிள்ளைக்குள் இருந்து ஒழுங்கினமான விதத்தில் வெளிப்படுகிற காரியம் என்னதென்று பார்த்து அதை சரியாய் சீர்படுத்தி அதை நேர்வழியில் நடத்துகிற பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. மோசேயின் தாய் அதை கண்டுபிடித்ததினால்தான் அந்த பிள்ளையை அழகுள்ளது என்று கண்டு கொண்டாள். சரி, மூன்றாவது, அந்த தாய் என்ன செய்தார்? அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான ஸ்திரீகளே, பெண்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடாது. சில காரியங்களை ஒளித்து வைக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை ஒளித்து மறைத்து அலங்கரிக்க வேண்டும், அது ஒரு அழகு. அதே போல இந்த தாய் ஒளித்து வைத்தாள். அது எதை காட்டுகிறது என்றால் அந்த தாய்க்குள் இருக்கிற ஞானத்தை காட்டுகிறது. எல்லா ஸ்திரீகளும் பிள்ளைகளை அதை போல ஒளித்து வைத்திருந்தால் அநேகர் காப்பாற்றி இருப்பார்கள். ஆனால் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. எல்லா வீட்டிலும் ஆண் பிள்ளைகள் அங்கு பலியாக்கப்பட்ட பொழுது இந்த ஒரு குழந்தையை மாத்திரம் பத்திரப்படுத்தி ஃபுல் அட்டென்ஷனும் அந்த பிள்ளையின் மேல் தான் இருந்திருக்கும். அப்படித்தானே 3 மாதம் இந்த தாய் ஒளித்து வைத்தாளாம். எனக்கு அன்பான சகோதரிகளே, திருமணமான தாய்மார்களே, உங்களை நான் அன்பாய் கேட்கின்றேன். உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய மறைவுக்குள், தேவனுடைய நிழலுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒளித்து வைக்க பழகுங்கள். பிள்ளைகளை மனபோன விதத்தில் கேட்கிற இடத்திற்கெல்லாம் அனுப்பி வைக்காதீர்கள். அதில் ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்கள் பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை இந்த பொல்லாத உலகம் வஞ்சித்து விடாதபடி ஒளித்து வையுங்கள். சமீபத்தில் பாருங்கள், ஒரு செய்தியை கேட்டு மிகவும் துக்கித்து போனேன். ஒரு வாலிப மகள் ஒருவனை நேசித்திருக்கிறாள். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவனோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்வதை இவள் துண்டித்ததினாலே கோபமடைந்த இவன் கல்லூரிக்கு வந்திருக்கிறான். வந்து கல்லூரி வாசலிலிருந்து வெளியே வந்த பெண்ணை கத்தியால் கொலை செய்து கொன்று விட்டான். அவன் தன்னையும் தாக்கி இருக்கிறான், ஆனால் அவன் பிழைத்து விட்டான், அந்த மகள் மரித்து விட்டாள். எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்கள். இந்த பெண்ணின் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்களில் ஏதாவது ஒன்று அந்த தாய்க்கு தெரியாமலா இருந்திருக்கும். ஒரு நாள் உட்கார்ந்து அன்பாய் பேசி அந்த பிள்ளைக்கு ஏதாவது காரியத்தை சொல்லி அந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்திருக்கலாமே. சில வேளைகளில் உங்களையே அறியாமல் உங்கள் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையில், ஆண் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை ஒளித்து மறைத்து வைத்தால்தான் அந்த பிள்ளைகள் இந்த பூமியிலும் உயிரோடு வாழ முடியும், பிசாசின் கண்ணிகளுக்கும் தப்பி வாழ முடியும். மோசேயின் தாய் மோசேயை ஒளித்து வைத்தார். நான்காவதாக அடுத்த வசனம் சொல்லுகிறது, 3 மாதத்திற்கு பிறகு ஒளித்து வைக்க கூடாமல் என்று சொல்லியிருக்கிறது. அதன் பொருள் என்ன? பிள்ளை ஆ ஊ என்று சத்தம் போட ஆரம்பித்திருக்கும். அப்படித்தானே? அந்த சத்தம் இன்பமாயும் இருக்கும், பசியில் அழுதிருக்கும், வேறு ஏதாவது சத்தம் போட்டிருக்கும். பிள்ளையின் சத்தத்தை அவளால் அடக்கி வைக்கவே முடியவில்லை. தீர்மானம் செய்தாள், இனிமேல் என்னால் அடக்க முடியாது என்று. சில வேளைகளில் யூ ஹாவ் டு நோ யுவர் லிமிட்ஸ். இவ்வளோதான் என் பலன், இவ்வளோதான் என் திராணி, இதற்கு மேல் என்னால் முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எல்லை எது, உங்களுடைய திராணி எது, உங்கள் திறமை எது, நீங்கள் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, எதை சந்திக்க முடியும், எதை சந்திக்க முடியாது என்றெல்லாம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதை அறியாததினால்தான் துணிகரமாய் போய் சிலர் பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நோ யுவர் லிமிட்ஸ். உங்களுடைய எல்லை எது என்று உங்களுக்கு தெரிந்து அதற்குள் உங்களை அடக்கி கொண்டு தாழ்மையாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை
நீங்கள் சந்திக்க முடியும். இந்த பெண் கடைசியாக தன் எல்லை இது என்று அறிந்துவிட்டு அமைதியாயிருக்கவில்லை, ஒரு விசுவாச முடிவெடுத்தாள். ஒரு நாணற்பெட்டியை செய்து பிள்ளையை அதில் கிடத்தி கொண்டு போய் நதி ஓரத்தில் விட்டுவிட்டாள். வாழ்க்கையில் எல்லா காரியங்களையுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். சில காரியங்கள் உங்கள் கைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பழக வேண்டும். பிள்ளையை கொண்டு விட்டுவிட்டு பிள்ளையின் தமக்கையை கூட நிற்க வைத்து விட்டு இந்த பெண் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து விட்டாள். அவ்வளோதான், இதற்கு மேலே என்னால் செய்ய முடியாது. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை இவ்வளவுதான் ஆண்டவர், என்னால் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். தேவனை விசுவாசிக்க பழக வேண்டும். ஆண்டவரிடத்தில் கொடுத்து விட்டேன், இனிமேல் அவர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை உங்கள் பிள்ளை வெளி ஊரிலே வெளிநாட்டிலே படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேல் இரவும் பகலும் நீங்கள் கண்களை வைத்து கண்காணித்துக் கொண்டா இருக்க முடியாதே. ஆண்டவர் தானே பார்க்க வேண்டும். வாலிப மகளே, உன்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும், எப்படி நிகழும் என்று உனக்கு ஒன்றுமே தெரியாத போது நீ ஆண்டவரை விசுவாசிக்க பழகு. விசுவாச முயற்சி எடு. டேக் a faith step. இந்த தாய் அந்த விசுவாச முயற்சி எடுத்தார்கள். காரியம் தலைகளாய் மாறிவிட்டது. எந்த பிள்ளை மரித்து போய்விடும் என்று நினைத்தாலோ அந்த பிள்ளை அரண்மனையில் வளர்க்கப்பட்டது. ஒரு தாயின் சரியான தீர்மானம் ஒரு தலைமுறையவே காப்பாற்றியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த மோசையின் தாயை போலவே நீங்கள் சரியான தீர்மானம் எடுங்கள். வேறு விதத்தில் பார்க்க பழகுங்கள். ஒழித்து வைக்க வேண்டியவைகளை ஒழித்து வையுங்கள். ஒழித்து வைக்கக்கூடாத பொழுது உங்களுடைய எல்லைகளை அறிந்து தேவன் கரத்தில் விட்டு கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாச படி எடுக்கும் பொழுது தேவன் பெரிய காரியம் செய்வார். மோசே ஒரு தலைவனாய் மாறினதற்கு மிகப்பெரிய காரணம் அவனுடைய தாயும் அவருடைய தமக்கையும் தான். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை உருவாக்குகிற பெண்ணாக மாற வேண்டும். உங்கள் குடும்பத்தை இந்த உலகத்திலே உயர்த்தி கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய சுத்தம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. என் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு வாலிப மகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு மோசையின் தாயின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஞானம் உள்ளவர்களாய் மாற்றும், விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றும், செயல் நிறைந்தவர்களாய் மாற்றும், திட்டங்கள் நிறைந்தவர்களாய் மாற்றும், தீர்மானிப்பதில் சரியாய் தீர்மானிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவ ஆவியானவர் இவர்களுக்கு உள்ளிருந்து இவர்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரிகளை, என் அருமை வாலிப பிள்ளைகளை, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று ஆண்டவர்கள் நம்புகிறேன். அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வார்த்தையின்படியே வாழுங்கள். God bless you.